அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளுடைய டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. பிப்ரவரி 22ஆம் தேதி வந்துட்டு நம்ம ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம். விருப்பமுள்ளவங்க வந்துட்டு 9842610908 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கலந்துக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில், அதாவது லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்துக்கக்கூடாது. ஏனென்றால் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம். ரெக்கமெண்டேஷனாட்ட இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல எக்ஸிட் அப்படின்னு கொடுக்க மாட்டோம். முழுக்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதில் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் தான் வந்துட்டு உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால, அதனால் வந்துட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வீக்லி அனாலிசிஸ். நம்ம வந்து போன வாரம் எப்படி முடிஞ்சாங்க, அடுத்த வாரத்திற்கு உண்டான தாக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். போன வாரத்தோட டேட்டா இதுதான். இதில் வந்துட்டு நமக்கு திங்கக்கிழமையோட ஓப்பன் அப்படிங்கிறது இடம், இது வெள்ளிக்கிழமையோட க்ளோஸ் அப்படிங்கிற இடம். ஓப்பன் ஆன இடத்துலையே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கான். அப்போ இதுக்கு பேர் வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கிற கான்செப்ட். இதில் ஹைன்னு பார்த்தா நமக்கு 23,049 ஹை போயிருக்காங்க. இருக்கிறதுலே குறைந்தபட்ச லோ அப்படின்னா 22,720. அப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 320 புள்ளிகள் தான் நம்மளுக்கு மூமெண்ட்டே கொடுத்துருக்காங்க. 330 புள்ளிகள் தான் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான ரேஞ்ச். இதுக்குள்ளே என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் முக்கியம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் ரேஞ்ச் குறைவாக இருக்கோ, ஸ்மால் ரேஞ்ச் இருக்கோ, அதில் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க முடிந்த அளவு ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணும். ரேஞ்ச் வந்து எப்பெல்லாம் பெருசாக இருக்கோ அப்போ தான் ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பே இருக்குது. மற்றபடி வந்துட்டு ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். வாய்ப்புகள் குறைவு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கறது கம்மியாக இருக்கணும். நீங்கள் கம்மியாக எதிர்பார்த்தா பிரச்சனை இல்லை, நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்தா இங்கே வாய்ப்பு இருக்கணுமா இல்லையா? அப்போ அதனால் வந்துட்டு முடிந்தளவு புதியவர்களாக இருக்கிறவங்க, ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்மால் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ட்ரேடிங்கே அவாய்ட் பண்ணிக்கணும். செல்லருக்கு பிரச்சனை கிடையாது. வாங்க இப்போது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் நமக்கு வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு உண்டான வித்தியாசம் தெரியணும். இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணவங்க மந்த்லி ஃபியூச்சரும் இருக்குது, வீக்லி ஃபியூச்சர் இருக்குது, வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது, வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது. ஆனால் வீக்லி ஃபியூச்சர் கிடையாது. அப்போ வீக்லி கான்ட்ராக்ட் இல்லைனாலும் வீக்லி கான்ட்ராக்டோட ஃபியூச்சர்ஸ் இருக்கிற இடத்த நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போது இந்த மந்த் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட்டுங்கிட்ட ரொம்ப எளிமையாகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 22,795, 22,822. அப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு பக்கம் ப்ரீமியம். 27 ரூபாய்னே நம்ம சொல்லலாம், 30 ரூபாய்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை ஸ்பாட்டோட ஒன்றி பார்ப்பாங்க. ஸ்பாட்டோட ஒன்றியே பார்க்கக்கூடாது, முழுக்க ஃபியூச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா 22,800 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கால் புட்டோட வித்தியாசம்தான் ஃபியூச்சராக இருக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா 22 ரூபா. அப்போது காலுடைய விலை புட்டோட விலையை விட 22 ரூபாய் இருக்கணும், அதிகமாக இருக்கணும் புட்டோட விலையை விட. இதில் சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம், நம்ம போய் பார்க்கலாம். அது ஏன் சின்ன வித்தியாசம்னா இம்ப்ளைடு வால்ட்டி, திடீர்னு கால் சைடும் புட் சைடு இம்ப்ளைடு வால்ட்டி இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது வித்தியாசம் பெருசாக இருக்கும், இல்லைன்னா வித்தியாசம் கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள் 22,800 நம்ம போடலாம். புட்டோட விலை 132, காலோட விலை 154. அப்போ 132க்கும் 154க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 22 ரூபாய். அப்போ வந்து கால் ஆப்ஷன் வந்து 22 ரூபாய் யாரை விட அதிகமாக இருக்கிறாங்கன்னா புட் ஆப்ஷனை விட. அப்போது
இது முழுக்க முழுக்க ஒரு கணக்கீடு அப்படிங்கிறது இதற்குள்ளே இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 22,800 அப்படின்னு எடுத்தாச்சு. இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். இதே 20 ரூபா வித்தியாசம் இருந்தங்காட்டி நான் வந்துட்டு 22,800 எடுத்துட்டேன். இதே 25 ரூபாய்க்கு மேலே இருந்திருந்தால் நம்ம வந்து எந்த சைடு வித்தியாசம் கம்மியாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்க போகிறோம். இதில் பாருங்கள், உங்களுக்கு இங்கே காலுடைய விலை புட்டோட விலையை விட 22 ரூபா இருந்துச்சா, இதே 22,850 நான் எடுக்கிறேன். காலுடைய விலையை விட புட்டோட விலை 28 ரூபாய் அதிகமாக இருக்கும். ஏன்னா 22,800க்கும் 22,850க்கும் உள்ள வித்தியாசம் 50 புள்ளிகள். அந்த 50 புள்ளி தான் இவங்க எடுத்துக்க போகிறாங்க. பாருங்கள், போய் பார்க்கலாம். 22,850 நான் என்ன சொல்லியிருந்தேன், காலுடைய விலையை விட புட்டோட விலை 28 ரூபா ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம போட்டிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 156க்கும் 128க்கும் உள்ள வித்தியாசம் காலை விட புட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இதை நீங்கள் நன்றாக புரிந்திருக்கணும். அப்போது இது முழுக்க முழுக்க ஒரு கணக்கீடுன்ட்டு. அதனால் நான் 22,800 எடுத்துக்கிறேன், டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறனால. இப்போ 22,800 கால் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 154 ரூபா மதிப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த 154க்கு உண்டான மதிப்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 154 ரூபாயை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது 22,954. இப்போ க்ளோசிங்கோட ப்ரைஸை பார்க்கும்போது எனக்கு இதுவரை எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, 130 ரூபாய் அப்படின்னா 22,600 132 ரூபானா 668 அப்படிங்கிற இடம் எனக்கு தகுதி உடையது அப்படின்ட்டு. அப்போ இந்த இடம் 22,800க்காக இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. இப்போ சண்டை போட்டாலும் அவங்க இருக்கக்கூடிய இடம் இதுதான். அப்போது கால் செல்லர் புட் செல்லர், அப்போ இந்த இடத்திற்கு கீழே இருக்கிற வர புட் செல்லர் அப்படிங்கிறவங்க பயப்பட தொடங்கணும். ஏன்னா அட்வான்ஸ்டாக இவங்க பணம் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த அட்வான்ஸ்டு பணம் கொடுத்ததுனால இதுவரை அவங்களுக்கு டெம்பரவரியாக அவங்க வந்துட்டு இதற்கு கீழே போனால் தான் க்ரீக்ஸ் வேல்யூ கொடுக்க முடியும். எப்போது எக்ஸ்பைரியில். அப்போ 22,800 புட் ஆப்ஷன் 132 ரூபாய் மதிப்பு இருக்கணும் அப்படின்னாலே மார்க்கெட் 22,268க்கு கீழே இருக்கணும். அதற்காக இவங்க போராடுவாங்க. 22,800 கால் 154 ரூபா மதிப்பு எக்ஸ்பைரியில் இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை 22,954 அப்படிங்கிற இடத்துல நிலை பெற வைக்கணும். இதுதான் இவங்களோட சண்டை. இப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா 22,650 ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 22,950 ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. இதோட கால் புட் இந்த இடத்தை தக்க வைப்பதற்காக அவங்க சண்டை போட போகிறாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த 22,950 இந்த கால் புட் சண்டை போட போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் சண்டை போடுறது எதுக்காகனா 22,800. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 22,800 தக்க வைப்பதற்காக இந்த 22,800 கால் புட்டு வந்து சண்டை போட போகிறாங்க. இப்போ 22,650ம் 22,950 இந்த காலும் இந்த புட்டும் இந்த 22,800 சண்டை போடுறாங்க. அடுத்தது மார்க்கெட் இந்த கேப்புக்குள்ளே இருந்தது அப்படின்னா இதோட நடுப்புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 22,725. இதோட நடுப்புள்ளி அப்படின்னு எடுத்துட்டால் 22,875. ஓகேங்களா? அப்போது இதுதான் சண்டை போடுற இடங்கள். புரிஞ்சுதுங்களா? இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது. அப்போ இந்த சண்டை ஃபஸ்ட்டு எங்கே நடக்கும்? 22,800க்கு நடக்கும். அதற்கடுத்தது 22,650 காலுக்கும் 22,800 புட்டுக்கும் நடக்கும். எதற்காக அப்படின்னா 22,725 அப்படிங்கிற இடத்துக்காக. அடுத்தது இந்த இடத்த சமீபனோம்னா 22,650 காலும் புட்டும் சண்டை போடுவாங்க. அதற்கு அடுத்தது இங்கே 22,800 காலும் 22,950
புட்டும் சண்டை போடுவாங்க. எதற்காகனா 22,875 தக்க வைப்பதற்காக. அடுத்தது மார்க்கெட் மேலே போகணும்னா 22,950 காலும் 950 புட்டும் சண்டை போடுவாங்க. இப்போ பாருங்கள், இவங்களோட ப்ரைஸ் எல்லாம் சமமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். $22,650 கால் பாருங்கள், $246 இருக்கிறாங்க. 246. இப்போது நம்ம வந்துட்டு அன்இவனாக எடுத்துருக்குறோம். அதனால் புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு கம்மியாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 214. இதுவே கரெக்டாக 22,800 இருந்துருந்தா இந்த காலோட விலை புட்டோட விலை சமமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 22,800 நம்ம என்ன எடுத்துட்டோம், 132, 154. அப்போ இதை ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 11 ரூபா, $143 வருதா. நமக்கு 22, ஏன்னா இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 130 புள்ளிகளை கழிச்சிட்டோம். அப்போ 130 புள்ளிகளை கழிச்சோம்னா நமக்கு 22,670 வருது. இந்த 670க்கு நம்ம ஆவரேஜாக நம்ம என்ன எடுத்துட்டோம், 22,650 எடுத்துட்டோம். இந்த 22,650 காலும் புட்டும் நமக்கு எங்கே சந்திப்பாங்க அப்படின்னா $140 சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ உடனே 650 கால் புட்டை கொண்டு போய்க்கலாம். மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னா அப்போது இந்த 650 கால் புட்டு எப்போ எவ்வளோ இருக்காங்கன்னா $75, $246 இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது மார்க்கெட் 22,650 எங்கே வந்தால் ஸ்பாட்டு கிடையாது, இவங்க ஃபியூச்சர்ஸ். அப்போது இந்த இடத்துல $140 இருப்பார்கள். 22,650 கால் புட்டு வந்து $140 சந்திக்கணும். எப்போனா டிகே ஏற்படாத பட்சத்தில். டிகே ஏற்பட்டால் இந்த $140ங்கிறது மார்க்கெட் 22,650க்கு கீழே போனதுக்கப்புறம் தான் ரீச் ஆகும். இதுவே இந்த 140ங்கிற விலை அப்ரிசியேஷன் மோடில் இருந்தால் 22,650 அடைவதற்கு முன்னாடியே இந்த 140 வந்துடுவாங்க. அதே போல் நமக்கு 22,950, இந்த 950ல் அதே மாதிரி 22,950 கால் புட்டோட விலை என்னவாக இருக்குன்னா $140 இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட விதி. அப்போது 22,800 எடுத்துக்கிட்டதுனால இந்த ஜோன் $150 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 22,650. அப்போ இந்த 22,650க்கு கீழே இருக்கிறதும் மேலே சந்தை இருக்கிறதும் ஒரு இம்பேக்டட். 22,950 இதோட கால் புட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்த கால்னா ப்ளஸ் பண்ணிக்குவாங்க, இந்த ஸ்ட்ரைக்கோட கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸை, இந்த ப்ரைஸை புட்டுனா மைனஸ் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான் லாஜிக். அடுத்தது இது ஒன்று ஃபஸ்ட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அப்போ இந்த 650க்கு கீழே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு மேட்ரு. அடுத்து 950க்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது மேட்ரு. அப்போ இந்த இன்பிட்வீனுக்குள்ளே இருக்கிற வரை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ 650க்கு கீழே மார்க்கெட் இருக்கணும்னா 650 காலுடைய விலையை விட புட்டோட விலை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சால் மார்க்கெட் கீழே போகிறக்குடான வாய்ப்புக்கு தள்ளப்படுவாங்க. இதே சமயத்தில் இந்த 650 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே போய்க்கணும், நம்ம 650 புட்டுக்கு போய்க்கணும். இப்போ சண்டை பார்த்திங்கன்னா 75, 246. அப்போ இங்கே 140 அப்படின்னு நம்ம பேசிட்டோம். அப்போது இந்த 140க்கு மேலே இருந்து இந்த 246 நோக்கி அவங்க பயணம் பண்ணுவாங்க. இதற்குள் அவங்களோட ஹை என்னவாக இருக்கும், அந்த ஹைக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இந்த புட் ஆப்ஷன் இருந்துட்டா, 22,650 புட்டு இருந்துட்டா மார்க்கெட்டை வந்துட்டு கீழேயே தான் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அல்லது 650 புட்டுக்கு இந்த 246 அப்படிங்கிறது ஒரு மெயின் தடுப்பாக மாறிவிடும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 650க்கு கீழே போகிறவங்க என்ன மாற நடவடிக்கையில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதை இதன் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி 950க்கு பேசணுமா, அந்த 950 பார்க்கும்போது காலோட விலை $85, புட்டோட விலை 214. அப்போ இது 140க்கு இம்பேக்ட் பண்ணுவாங்க, 950 கால் புட்டும். அப்போ இந்த 140க்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சால் இந்த 214, இந்த 214ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இந்த 950 காலுக்கு அமைஞ்சிடும். அப்போ அதற்கு மேலே மார்க்கெட் இருந்தால் உங்களுக்கு செல்லர் அப்படிங்கிறவங்க ரொம்ப பயப்படக்கூடிய செல்லராக மாறணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இம்பேக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்து எடுக்கணும். அடுத்தது 800க்கு
இதுதான் மார்க்கெட்டோட ரேஞ்சை நம்ம எடுத்தாச்சு. அடுத்து இந்த 800 புட் ஆப்ஷனுடைய ஹை 182. அப்போ கழிச்சிட்டோம் அப்படின்னா 22,718 அப்படிங்கிற இடம். இந்த இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். இதை பிரேக் பண்ணிருச்சுன்னா 22,700 காலை விட புட்டோட விலை ஜாஸ்தியாக இருந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புட் செல்லர் வந்து பேனிக் ஏரியாவாக மாறிடும். இதை 244 800 காலோடது இதையும் இது பண்ணிக்கோங்க. அப்போ 22,800 மன்னிக்கணும் 800 மைனஸ் 182. அப்போ 22,618. அடுத்தது இந்த 244. அப்போ 22,556 அப்படிங்கிற இடம். இதை மைனஸ் பண்ணி அதே மாதிரி 22,800க்கு இந்த பக்கம் புட்டோட ஹையும் மைனஸ் பண்ணிக்குவாங்க, ப்ளஸ் பண்ணிக்குவாங்க, காலோடதும் ப்ளஸ் பண்ணிக்குவாங்க, ரெண்டுமே ப்ளஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ 22,982 23,044 இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பாருங்கள். இதெல்லாம் தான் நம்மளுக்கு கீ பாயிண்ட்ஸ். அப்போ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் என்ன மாதிரி ரிலாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடம் சப்போர்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி இதை பிரேக் பண்ணிச்சுன்னா சப்போர்ட் பிரேக்காகவும் எடுத்துக்கலாம். இந்த இடமும் சப்போர்ட்டாக எடுக்கும், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா சப்போர்ட் பிரேக் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல 22,550 கால் புட், இந்த பக்கம் 22,600 கால் புட், 22,800 கால் புட், இந்த பக்கம் 23,000 கால் புட். இதெல்லாம் இம்பேக்டட் ஜோனாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்காக மாறுபடும். இதை நீங்கள் கவனித்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரீமியங்கள் எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதை பாருங்கள். இப்போ 22,600ங்கும் போது அதுவும் 140 தான் இருக்கணும். 22,550 வரும்போது இதோட கால் புட்டோட ப்ரைஸ் 140 தான் இருக்கணும். இது எல்லாமே ஒரே ப்ரைஸாக தான் இருப்பாங்க. ஆனால் டிகேவாக இருந்தால் மாறி இருக்கும், அப்ரிசியேஷனாக இருந்தாலும் மாறி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல 550 வரும்போது இதோட கால் புட்டோட விலை சமமாகணும். யார் ஃபியூச்சர் வரும்போது இந்த 600 வரும்போது இந்த கால் புட்டோட விலை சமமாகணும். ஃபியூச்சர் வரும்போது ஸ்பாட்டு கிடையாது. இதை நன்றாக உணர்ந்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படின்னு நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிறோம். இந்த ரேஞ்சுக்கு அப்பாற்பட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்த்து முடிவெடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.